ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான சுவரொட்டி வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆடோட மண்ணீரல். இன்றைக்கி எனக்கு இது ஒன்று தான் கிடச்சிது. இதை வச்சு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுவரொட்டியில் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தோல் மேலே இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மண்ணீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வேறு தண்ணிக்கு இதை மாற்றிடலாம். இப்போ பச்சை தண்ணியில் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அது மேலே இருக்க தோல்லாம் ரொம்பவே ஈஸியாக பிரிஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் மண்ணீரல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதால நம்ம கட் பண்ணும்போது அதுலேருந்து பிளட்டெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணீரை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதில் இருக்கிற சின்ன சின்ன தோல்கள்லாம் அப்படியே எடுத்துடலாம். எந்தளவுக்கு ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். இது ஓரங்களில் இருக்கிற ஹார்டான தோலையும் நான் அழகாக எடுத்துடுறேன். நம்ம சுடு தண்ணியில் போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக வராது. இந்த சுவரொட்டியை வாரத்தில் ஒரு முறை நம்ம எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகன்ற பிரச்சனை யாருக்குமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் இது. நான் இதை ரெகுலராக சாப்பிட்டு ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ரெகுலராக சாப்பிட பாருங்கள். இப்போது இது மேலே இருந்த தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ரொம்பவும் ஹார்டாக எடுக்க வேண்டாம், லைட்டாக எடுத்தாலே போதும். பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீனாக எடுத்துருக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு கத்தி வச்சு சாஃப்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து கட் பண்ண வேண்டாம். பிளட்டு வெளியில் வராமல் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட 4 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன சைஸ் வெங்காயம் 1 மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தால் அரை வெங்காயம் போதும். ஏன்னா நமக்கு சுவரொட்டி 1 தான் சமைக்க போகிறோம். அதுக்காக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டியை இதில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப லைட்டாக வதக்கிட்டு இதில் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, தேவைக்கேற்ற அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இதுவே ரொம்பவே சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிறளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது இதில் மண்ணீரல் நல்லா பாயில் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நாம் இன்றைக்கி கிரேவியாக செய்யாமல் வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். இது ஈஸியாகவே வெந்து வந்துடும். இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகி திக்காக வறுவல் மாதிரி வந்திருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சுவரொட்டி வறுவலுக்கு மிளகு பொடியோட டேஸ்ட்டு ரொம்பவே தூக்கலாக இருக்குங்க. அவ்வளோதான், கொஞ்சமாக கிள்ளி வச்ச கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஹெல்தியான அண்ட் டேஸ்டியான சுவரொட்டி வறுவல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.